பெற்றோரும் சிறு வயது முதல்ல எங்களை நல்ல ஒரு பக்தி வைராக்கியத்துல நல்ல பைபிள் படிக்கிறதுல எல்லாத்தையும் வளர்த்தாங்க. சண்டே ஆனா நாங்க புக்ஸே படிக்க மாட்டோம். மறுநாள் ஆனுவல் எக்ஸாமே இருந்தா கூட ஸ்கூல் பாடத்தை படிக்கணும். காலத்துல செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல தான் சர்ச் இருக்கு. நிறைய அந்த ஹாஸ்பிட்டல்ல கைவிடப்பட்டவங்க எதுவுமே கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. அங்க நேரம் அங்க எடுத்துட்டு போவாங்க. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க கடவுள் தான் காப்பாத்தணும், நீங்க எடுத்துட்டு போயிடுங்கன்னா நிறைய பேர் எடுத்துட்டு வந்து அந்த சர்ச்சில் எல்லாம் படுக்க வச்சிருப்பாங்க. அந்த நீங்க ஃபர்ஸ்ட் போட்டதுன்னு நினைக்கிறேன். அது ஆமா இருக்கலாம். அது ரொம்ப ஃபேமஸ், எல்லார் கையிலயும் வச்சிருப்பாங்க. எனக்கு நெருங்கிய நண்பருங்க 2 பேர் வந்தாங்க. சரி அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஜெபிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி பேசி அப்படி ஒரு ஊழியம் செய்யலாம்னு ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிச்ச விளைவுதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. வேற சபைகள்ல எல்லாமே வேற சபை. அதாவது நீங்க டிபிஎம் ஏஜி ஏசி அப்படி போடலாமா? எல்லாருமே இருக்கிறாங்க. இதுல என்னன்னா இப்ப ஒரு சிலர் என்ன சபைன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க நோக்கம் என்னன்னா இந்த ஊழியத்துல வந்த எந்த சபையை குறிச்சும் மேன்மை பாராட்டுதலும் இருக்கக்கூடாது, எந்த சபையும் குறை சொல்றதும் இருக்கக்கூடாது. ஈடன் டிவி இன்ஃபேக்ட் அவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி கோயிங் டவுன் டு பீப்புள். ஓகே, ஒருத்தருக்கே போய் அவங்களோட பர்சனல் டெஸ்டிமனிஸ் எடுத்துக்கிட்டு அதுல இவங்க கேட்குற அந்த கொஸ்டின்ஸும் ஃபார் த பப்ளிக் ஓகே புரியுற மாதிரி டு எஜுகேட் பீப்புள். பிகாஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ஐ எம் மோர் இன்ஸ்பயர்ட். ஓகே, நான் நிறைய டைம் அவங்க சேனல் நானும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் யூ டு வாட்ச் திஸ் அண்ட் ஷேர் இட் டு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸோ தட் many people, நிறைய பேருக்கு என்னன்னா they will understand, they will know like இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு. Again, subscribe பண்ணுங்க, இவங்களை ப்ரோமோட் பண்ணுங்க and keep them in prayers because they are doing a greatest work for the God's kingdom. Thank you everyone. Bye bye. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலை எங்களுக்கு கொடுக்கறது, சாட்சி எடுக்கிறது நாங்கள் ஒரு பெரிய சந்தோஷமா நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஈடன் டிவி நல்லா இப்போ கிறிஸ்டியன் மீடியாவில் டெவலப்பிங் மீடியா. இந்த நீங்க இவ்வளவு தூரம் தேடி வந்து எங்களை இன்டர்வியூ பண்றது பெரிய பாக்கியமா சந்தோஷமா கருதுறோம். ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, உங்களுடைய சின்ன வயசுல இருந்து அப்படியே மூவ் பண்ணலாம். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? சென்னை தானா? சென்னை பக்கத்துல செங்கல்பட்டு. எங்க அப்பா ஒரு நேட்டிவ் கோயம்புத்தூர். ஆனா வேலை நிமித்தமா செங்கல்பட்டுல வந்து அவங்க செட்டில் ஆனாங்க. எங்க ஃபாதர் மதர்லாம். ஓகே, சோ அப்பாலாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பின்புலம் தானா? நீங்க இல்ல ரட்சிக்கப்பட்டு கிடையாது, ஆண்டவர் அறியாத குடும்பத்தார் தான். ஓகே, அவங்க எப்படி கர்த்தரை தெரிந்து கொண்டாங்கன்னா எங்க அப்பாவுக்கு தலையில ஒரு எக்ஸ்ட்ரா growth ஆஃப் போன்ஸ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க. தெரியுமா? ஆமா, வெளியில எக்ஸ்போசரா நெத்தி பகுதியில தெரியற மாதிரி இருக்கும். அதுல ரொம்ப சிரமப்பட்டு அநேக நாட்களா தூக்கம் இல்லாம, அது மூலமா சரியா வேலை செய்ய முடியாம, சரியான வருமானம் இல்லாம, அது மாதிரி பலவிதமான கஷ்டத்தின் பாதையில சென்று கொண்டிருந்தாங்க அந்த காலத்துல. அப்பொழுது எங்க அப்பா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தார், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் அப்போ அந்த பகுதியில் அந்த காலத்தில் 40 years பேக் ஒரு சுவிசேஷ ஒரு ஜபக்குழு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக ஒரு ஸ்டேஜ், அந்த காலத்துலாம் இப்போதான் மாடர்னா வந்துருச்சு ஸ்டேஜ் எல்லாம், இந்த பலகையில பிளாங்க்ஸ்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி அடிப்பாங்க, ஸ்டேஜ் அடிப்பாங்க. ஸோ அதுக்காக எங்க அப்பாவை வந்து ஆஸ் ஏ கான்ட்ராக்டரா கூப்பிட்டு அந்த நடத்தின அந்த ஐயா வந்து அதுக்காக கூப்பிட்டு அது செய்ய சொல்லியிருந்தாங்க அந்த வேலையை. அப்போ அது செய்து கொடுத்துட்ட பிறகு அவர் வந்து அப்படியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீங்களும் இருந்து இந்த கூட்டத்தை அட்டன் பண்றதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொல்றாருன்னு எங்க அப்பாவும் அந்த கூட்டத்துல அன்னைக்கு பங்கு பெற்றிருக்காரு. பங்கு பெற்று அன்றைக்கு எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் அன்றைக்கு தான். டைரக்டா ஆண்டவரே சந்திச்ச மாதிரி. பல நாட்களாக பல இரவு தூக்கம் இல்லாது அன்னைக்கு நல்ல தூக்கம் கிடைச்சிருக்குது. அந்த வலி வேதனை அதெல்லாம் வந்து எல்லாம் சுகமாகி பெரிய ஒரு மாற்றம். அதே போன்று பல நாட்கள் அந்த வேலை இல்லாம பல சிக்கல்ல இருந்தது, கொஞ்ச நாட்கள் நல்ல வேலையும் கிடைக்க ஆரம்பிச்சது எங்க அப்பாவுக்கு.
அதுல இருந்து அவருடைய வாழ்க்கையே மாறுச்சு. யாரும் வந்து கட்டாயப்படுத்திலாம் மாற்றல. ஆண்டவரே எங்க அப்பாவை தெரிந்தெடுத்து நோக்கத்தின்படியே ஒரு அற்புதத்தை ரிசீவ் பண்ணதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சின்ன வயசுல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்தது? ஏன்னா சடனா எல்லாம் மாறி வந்திருப்பாங்க, நீங்க சர்ச்சுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி கடவுள் ஹோப் கொஞ்சம் இருந்ததா? எப்படி எப்படி என்ன மாதிரி இருந்தது? இருந்தது. எங்க பெற்றோரும் சிறு வயது முதல்ல எங்களை நல்ல ஒரு பக்தி வைராக்கியத்துல நல்ல பைபிள் படிக்கிறதுல எல்லாத்தையும் வளர்த்தாங்க. சண்டே ஆனா நாங்க புக்ஸே படிக்க மாட்டோம். மறுநாள் ஆனுவல் எக்ஸாமே இருந்தா கூட ஸ்கூல் பாடத்தை படிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வளர்த்துனாங்க. ஆமா ஆமா. அந்த நீங்க லுத்ரன் பெருசா ஸ்ட்ரிக்ட்டா இருக்காது, பட் ஆனா வீட்ல அப்படி வளர்த்தாங்களோ? வீட்ல அப்படி வளர்த்தாங்க. நாங்க இருந்த ஒரு நாளைக்கு எக்ஸாம்ல சண்டே வந்து படிக்கவே மாட்டோம். சண்டே நைட் 12 வரைக்கும் படிக்க மாட்டோம். மண்டே மார்னிங் எழுந்து படிப்போம். எத்தனையோ ஆனுவல் எக்ஸாம்ல கூட புக் எடுத்ததே கிடையாது. சூப்பர் சூப்பர். ரொம்ப பக்தி வைராக்கியமா வளர்க்கப்படுறீங்க. உங்களுக்கும் கடவுளுக்குமான அந்த உறவு அது எப்படி இருந்தது? நீங்க தனிப்பட்ட உறவு ஏதாவது சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்றாங்க, அப்படி எப்படி இருந்தது உங்களுக்கான உறவு வந்து? அது அந்த நேரத்துல அது நம்ம நார்மலா ஒரு ஃபார்மல் கிறிஸ்டியன் லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சிறு வயது முதல் இந்த வாலிப இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு சில சூழ்நிலை நிமித்தமா கொஞ்சம் வேற ஒரு சபைக்கு, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நாங்க மாறணும். சரி, அடுத்து என்ன பண்ணீங்க? என்ன படிச்சீங்க? என்ன? நான் வந்து சிவில் இன்ஜினியர் தான். பிஇ சிவில் பண்ணியிருக்கேன். நான் பில்டரா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சிறிய சாட்சி சொல்லணும்னா, சிறு வயதிலே ஆண்டவர் என்ன முன்குறித்திருக்கார், தெரிந்தெடுத்திருக்கார். அதனால அந்த வயசுல, சின்ன வயசுல நான் ஒரு பெரிய ஒரு வாட்டர் டேங்க்ல விழுந்துட்டு இருக்கிறேன். அப்போ பேரண்ட்ஸ் பார்க்காத நேரத்துல. ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு ஞாபகம் இல்லாத காலம் அது. விழுந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ், ஒரு யாரும் பார்க்காத இடத்துல ஒரு தொட்டில எல்லாரும் எங்கேயும் தேடி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் அந்த சைடு போயிருக்காரு, ஒரு நபர் போயிட்டு அவர் அந்த நேரத்துல அந்த தொட்டில இருந்து எடுத்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு இருந்தா உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்துல ஆண்டவர் காப்பாத்தினாரு. அதற்கப்புறம் வந்துதான பல விதமான இந்த வியாதியின் பாதையில நான் கடந்து சென்றேன். இந்த வாலிப வயசுல எனக்கு நிறைய இந்த பிளட் வாமிட்டிங் எல்லாம் வந்தது, அல்சர் ப்ராப்ளத்துல. அதுலயும் ஆண்டவர் பாதுகாத்தாரு. அது பல விதமான வியாதி, இந்த டெங்கு, கொரோனா எல்லா மத்தியிலயும் ஆண்டவர் பாதுகாத்தாரு. விசேஷம். உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும் போதுதான் டிபிஎம் போக ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஆமா. ஃபேமிலியா எல்லாருமே போறீங்களா? ஃபேமிலியா போனோம். என்ன சடனா எப்படி அதை சூஸ் பண்ணி அங்க போலாம் அப்படிங்கிறது? அந்த நேரத்துல எங்க தாயாருக்கு, எங்க அம்மாவுக்கு ஒரு பேரலைஸ் அட்டாக் மாதிரி, கை கால் எல்லாம் விழுந்து ஒரு ஒன் சைடு ஃபுல்லாவே இதாயிடுச்சு. அப்போ நாங்க அந்த செங்கல்பட்டு பகுதியில இருக்கும்போது ஒரு சிலர் சொன்னாங்க, அங்க இருக்கிற டிபிஎம் அப்போ இருந்த ஒரு பாஸ்டர், அவரு நல்லா அந்த ஹீலிங் எல்லாம் பண்ணுவார், பிரேயர் பண்ணி. அவர் இப்போ இல்ல, இஸ் நோ மோர் சொன்னாங்க. சோ அதுக்காக அந்த சபைக்கு போனோம். சரி. அப்போ அந்த காலத்துல செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல தான் சர்ச் இருக்கு. நிறைய அந்த ஹாஸ்பிட்டல்ல கைவிடப்பட்டவங்க, எதுவுமே கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. அங்கதான் அங்க நேரம் அங்க எடுத்துட்டு போவாங்க. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க கடவுள் தான் காப்பாத்தணும், நீங்க எடுத்துட்டு போயிடுங்கன்னா. நிறைய பேர் வந்து அந்த சர்ச்சில் எல்லாம் படுக்க வச்சிருப்பாங்க அந்த நேரத்துல. அப்போதான் நாங்க போனோம்னு அப்போ அங்க இருந்த பாஸ்டர் சகோதரிங்கெல்லாம் நல்லா எங்களை ரிசீவ் பண்ணி நல்லா இது பண்ணி அங்கேயே கொஞ்ச நாள் தங்க சொன்னாங்க. ஒரு 2-3 months தங்க சொல்லி நல்ல 100% ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. நல்லா தான் வெளியே வந்தாங்க. எந்த மருந்து எடுக்க மாத்திரம் இல்லாம எவ்வளவு நாள்ல அப்படி நடந்துச்சு? ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கும். டாக்டரே வந்து அப்படி சொல்லலாமா? முடியாதுன்னு 100% ஹீலிங். என்ன பண்ணாங்க? சர்ச்சில் வச்சிருந்தீங்களா? சர்ச்சில் தான் வச்சிருந்தோம். சர்ச்சில் ஒரு பகுதியில ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி. அந்த வியாதிஸ்தப்பட்டவங்க அப்படி இருப்பாங்களோ? அப்படியா? அப்படி இருப்பாங்க ஒரு போர்ஷன் அந்த மாதிரி வந்து. இவரு பாஸ்டர் வந்து பிரேயர் பண்ணிட்டே இருப்பாரா? ஆமா ஆமா. ஃப்ரீயா இருக்க நேரத்துல நைட்ல எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்படி அதன் மூலமா தான் நாங்க இந்த
இந்த செங்கல்பட்டு டிபிஎம் சபைக்கு வந்தோம். பெரிய ஒரு இல்ல அது ஒரு மிராக்கிள். சரி சரி. ஸோ அப்படி நீங்க போக ஆரம்பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதா உள்ள நீங்க போய் எல்லாம் முதல்ல சர்ச்சுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தது கொஞ்சம் அப்பயே ஒரு நல்ல ஸ்டேஜ் 25னா ஒரு நல்ல யூத் ஸ்டேஜ் இருந்திருப்பீங்க. ஓகே ஓகே. எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு கட்டுக்கோப்பான சபை, நல்ல ஒரு டாக்டரின், நல்ல டாக்டரின் இருக்கிறது, நல்ல இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல அதிகமா வளர்றதுக்கு பிரயோஜனமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க இங்க தாம்பரம் பக்கத்துல இரும்புலியூர், அங்கதான் டிபிஎம் சர்ச்சுடைய ஹெட் குவார்டர்ஸ். உலகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா. சரி சரி. ஆக்சுவலா வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க ஒரு அந்த கன்வென்ஷன் நடக்கும். அது அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி அந்த சபையில அங்க வந்துட்டீங்களா? ஆமா, அங்க அந்த ஒரு கிருபையில நல்லா இந்த சர்ச்சுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்திலே ஒரு இடம் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தாரு. அதனால அங்க நாங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். வந்து இங்க சபைக்கு போய் ஒரு 20 ஆண்டு காலமா இங்கதான் இருக்கிறோம். உங்களுடைய பிசினஸ் அப்புறம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அப்படி போறீங்களா? ஆமா, நான் பில்டரா தான் இருக்கேன். வேலைக்கு இது போயிட்டு அப்படி வந்தீங்களா இல்ல ஃபுல்லாவே ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்? ஆரம்பத்துல இருந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவும் கான்ட்ராக்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு அதே நேரத்துல நானும் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்கேன், பிஇ முடிச்சிருக்கேன். அதனால நானும் பில்டரா அப்படியே அதோடைய தொடர்ச்சியா நானும் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைமா மினிஸ்ட்ரி பண்றோம். அதனால பார்ட் டைம் மினிஸ்ட்ரின்றது நீங்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு அந்த ஊழியத்தினுடைய பிசினஸும் பண்ணுவீங்க, பார்ட் டைமும் பண்ணுவேன், மினிஸ்ட்ரியும். அதனால இந்த வேலை ஒரு சும்மா ஒரு சப்போர்ட் மாதிரி தான். அதனால இதுல ரொம்பவும் அதிகமாவும் நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேன். சோத்திர பலிகள் ஆமா ஆமா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டதுன்னு நினைக்கிறேன். அது ஆமா இருக்கலாம். நான் 18 ஆண்டுக்கு முன்பாகவே ஸ்தோத்திர பலிகள், அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு. பட் அந்த சின்ன அது ரொம்ப ஃபேமஸ், எல்லார் கையிலயும் வச்சிருப்பாங்க. சின்ன புக், அது சின்ன புக் அனுதின ஸ்தோத்திர பலிகள். எவ்வளவு காப்பி போட்டீங்க? நான் ஒரு 10,000 காப்பி போட்டேன். போட்டு எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்தேன். எல்லாருக்கும் போய் சேரட்டும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அது மாதிரி புக்கும் எழுதுறீங்க. இருதயம் புக் எழுதிருக்கிறேன். அதெல்லாம் எப்படி தோணுச்சு உங்களுக்கு அதெல்லாம் எழுதலாம்? எனக்கு இந்த ரைட்டிங் இதுலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஆண்டவர் அதுலயும் கொஞ்சம் கிருபை கொடுத்திருக்காரு. ஒரு சபையில கூட ஒரு பாஸ்டர் அவங்க மேகசின்ல இந்த வாலிபர் பகுதி, சிறுவர் பகுதிக்கெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லுவாரு. நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் வர மாதிரி நீங்க எழுதி கொடுங்க, வசனம் எழுதி கொடுங்கன்னு. அதெல்லாம் எழுதி கொடுப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஆண்டவர் அந்த எழுத்து ஊழியத்திலயும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்திருந்தாரு. அதனால அதன் அடிப்படையில நிறைய புக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், பப்ளிஷ் பண்ணாம இருக்குது. அந்த இருதயம்ன்ற ஒரு புக்கு, அதுவும் நல்லா நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. அந்த புக்கும் எல்லாமே இலவசமா தான் கொடுத்தேன். ஓகே, ஸோ நல்ல ஊழியங்கள். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்ச ஊழியம் இல்ல மகிமையின் நம்பிக்கையா, அந்த என்ன எல்லா சபையிலும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு மினிஸ்ட்ரியா அது சொல்லப்படுது. நீங்க தான் அதுல ஃபவுண்டரா இருக்கிறீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு? என்ன அதனுடைய ஆக்டிவிட்டி? இது எனக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த ஊழியம் செய்யணுன்ற அந்த ஒரு வாஞ்சை ஒரு பகுதியில இருந்து கொண்டே இருக்கும். நான் அநேக கிராமங்களுக்கு போய் நானும் ஒரு சிலர் போய் ஊழியம் செய்திருக்கோம். ஹாஸ்டல்ஸ் போய் பல கிலோமீட்டர் சைக்கிள்ல பைக்ல போயிட்டு இங்க 40-50 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 80 பேர் இருக்கிற ஹாஸ்டல்ல தொடர்ச்சியா ஊழியம் செய்திருக்கேன் நான். அதே போன்று ஸ்கூல் பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஸ்கூல்ல எவ்ரி ஃப்ரைடே ஸ்கூல் சீக்கிரமா விட்டுருவாங்க ஒரு 3 மணிக்கெல்லாம். சரி, அங்க இருக்கிற ஒரு 400-500 பிள்ளைங்களுக்கு நல்லா நான் கிட்டார் எடுத்துட்டு போய் பாட்டு பாடி அவங்களுக்கு நல்லா எல்லா கதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா வசனம் சொல்லி கொடுத்து, அநேகருக்கு அவங்க குடும்பம் எல்லாரும் பலதரப்பட்டவங்க, யாரும் கிறிஸ்துவ மட்டும் கிடையாது, எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்காகவும் கொஞ்ச நேரம் ஊழியம் செஞ்சுட்டு வருவோம். அந்த மாதிரி பல நிலையில நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஹாஸ்டல்ஸ், ஸ்கூலு. நீங்க ஸ்கூல் விட்டு வெளியே ஓரத்துல அப்படின்னு வாசிப்பீங்களா? அப்படியா? இல்ல அந்த அசம்பிளி நடக்கும்ல கிரவுண்டு, அதுல ஸ்கூல் எட்மிஸே வந்து பர்மிஷன் கொடுத்து ஸ்கூல்ல சீக்கிரமா விட்டுருவாங்க 1 hour பிஃபோர். அதுல இந்த அசம்பிளி நடக்கிற இடத்துல நின்று எல்லாரும் எல்லா பசங்களையும்
கீழே கிரவுண்ட்ல உட்கார வச்சு அப்படி நடத்தி இருக்கிறோம். அந்த மாதிரி ஊழியர்கள் பாதையில போகும்போது நாங்க ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் மாதிரி வச்சிருந்தேன். ஒரு சும்மா கொஞ்சம் நாங்க 2-3 பேர் கூடி ஜெபிச்சிருந்தோம். அதுக்கு முந்தையும் நாங்க வேற ஒரு இடத்துல நாங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து நாங்க எவ்ரி சண்டே ஈவினிங் பிரேயர் பண்ணுவோம். அதே போன்று இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு நெருங்கிய நண்பருங்க ஒரு 2 பேர் வந்தாங்க. சரி அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஜெபிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி பேசி அப்படி ஒரு ஊழியம் செய்யலாம்னு ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிச்ச விளைவுதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் இதுல இப்போ இருக்கிறீங்க? இதுல குடும்பம் பார்த்தா ஒரு 32 குடும்பம் இருக்காங்க. 100 பேர் கிட்ட இருப்பாங்க மொத்தத்துல. இது இன்னும் அதிகமா கூட டெவலப் ஆகும். இது எல்லாமே வேற வேற சபைகள்ல, எல்லாமே வேற வேற சபை. அதாவது நீங்க டிபிஎம், ஏஜி, ஏசி அப்படி போலாமா? எல்லாருமே இருக்கிறாங்க. இதுல என்னன்னா இப்ப ஒரு சிலர் என்ன சபைன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க நோக்கம் என்னன்னா இந்த ஊழியத்துல வந்த எந்த சபையை குறிச்சும் மேன்மை பாராட்டுதல் இருக்கக்கூடாது, எந்த சபையும் குறை சொல்றதும் இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் நம்ம எல்லாம் ஒரே எஜமானுக்கு ஊழியம் செய்யறோம். சரி, கர்த்தருக்கு ஒரே தோட்டத்துல. அதனால நம்மளோட நோக்கம் அது கிடையாது, மற்றவங்களை குறை சொல்றதோ மேன்மைப்படுத்துறதோ. நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். கடைசி கால எழுப்புதல்ல நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக செய்யணும், ஏதாவது கிரியை செய்யணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த ஊழியம் ஆரம்பிச்சது. இந்த ஆண்டவர் கிருபையில நல்ல பல நிலையில இந்த ஊழியத்தை நாங்க செய்யறோம். இந்த ஊழியத்தை பல நிலையில செய்து கொண்டு வரோம் எல்லாரும் சேர்ந்து. எவ்வளவு பேர்? 2 பேர் ஆரம்பிச்சீங்களா? நாங்க 2 பேர் ஆரம்பிச்சோம். என்ன பிளான்? இப்படி எல்லா சபையும் சேர்ந்து எல்லாமே எங்க குழுல இருக்கும் யாருமே ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. சரி சரி, அந்த மாதிரி யாரையும் நாங்களும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்கள எல்லாம் சேர்க்கறதுக்கு. எல்லாம் பல சபையில இருக்கிற மெம்பர்ஸ், பிலீவர்ஸ் தான், விசுவாசிகள் தான். எல்லாரும் ஐடில ஒர்க் பண்றவங்க நிறைய பேர், எல்லாம் மோஸ்ட்லி மிடில் ஏஜ். இதுல இருக்கிற யாருமே இவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஐடில ஒர்க் பண்றோம், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், பிசினஸ் மேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம் நாங்க எல்லாரும். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஊழியத்தை செய்யறோம். அதுல இது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த ஊழியத்துல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த வரங்கள் தாளங்கள்ல பயன்படுத்துறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த ஊழியத்துல இருக்க எல்லாருமே நல்ல வர்ஷிப் நடத்துவாங்க, எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆரம்பிச்சப்போ ரொம்ப சிரமமா இருந்தது. நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, யாரும் வர மாட்டாங்க. இப்ப நம்ம யாருக்கு சான்ஸ் கொடுக்கறது, யாரை விடுறதுன்னு இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு உள்ள எல்லாருமே நல்லா செக்யூர் ஆயிட்டாங்க. எல்லாருமே நல்லா கேதர் பண்ணீங்க. ஒரு 2 பேர் தான் ஆரம்பிச்சாங்க, 2-3 பேர். எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பருங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு நானும் அந்த ஒரு லிமிட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இன்னும் கூட இது அதிகமா வளர்ச்சி அடையலாம். 1000 பேர் வர அளவுக்கு கூட ஆண்டவர் இதை வச்சிருக்கிறாரு. அவ்வளவு எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் அதுக்கான இப்ப சூழ்நிலை, இட வசதி இல்லாதனால நாங்க இந்த அளவுக்கு இருந்துட்டு நாங்க வெளியே மினிஸ்ட்ரி பண்றோம் இதை வச்சு. அதனால எல்லாரும் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறோம், டீம் ஒர்க்கா பண்றோம். ஒரு மந்த்லி ஏதாவது கேதர் ஆவீங்களா? மந்த்லி 2 weeks ஒன்ஸ் ஒரு தடவை இங்க ஆஃப்லைன் மீட்டிங் நடக்கும். எல்லாரும் ஃபேமிலியா வருவாங்க சண்டே ஈவினிங்ல. சரி, வந்து அவங்களுக்கு நான் ஒரு 1 week பிஃபோர் சொல்லிடுவேன், இந்த வாரம் நீங்க மெசேஜ் கொடுக்கணும், நீங்க வர்ஷிப் நடத்தணும், நீங்க பிரேயர் கண்டக்ட் பண்ணணும்னா எல்லாம் வந்து நடத்துவாங்க. நாங்க எல்லாரும் ஒரு மணி தான் இருந்துட்டு எல்லாரும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆஃப்லைன் மீட்டிங் இருக்கு. அந்த நேரம் கூடாத நேரத்துல சண்டேஸ்ல ஆன்லைன்ல நாங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நாங்க எல்லாரையும் ஒரு கனெக்ட் பண்றதுக்காக ஆன்லைன்ல நடத்துவோம். மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நாங்க நைட் பிரேயர் நடக்கும். அது நல்ல எழுப்புதல் நடக்கும். தேசத்துக்காக, சபைகளுக்காக, அழிந்து போற ஆத்மாக்களுக்கு நல்லா ஜெபிப்போம். நைட் பிரேயர் அந்த 2 months ஒன்ஸ் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துவோம். அதே போன்ற வாலிபர் மத்தியில நல்ல ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். விசேஷமாக இப்ப நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம். நேத்து கூட இந்த பகுதியில இந்த ஹால்ல அவ்வளவு கிரௌடு, இடம் பத்தாத அளவுக்கு இங்க நல்ல எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல கிரௌட் வந்தாங்க. எல்லாமே சுத்தி சரௌண்டிங் கேதர் பண்ணது. நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்களே அவங்க பிள்ளைங்க, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வருவாங்க. அதே போல இந்த வாலிபர் கூட்டத்திலயும் நாங்க வேற வெளியும் நடத்தி இருக்கிறோம். வேற வெளியே ரெண்டுக்கு எடுத்து வெளிய சபையில மற்ற இடத்துல நடத்தி இருக்கிறோம். அநேக நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க வந்திருக்காங்க. வெளியில இருந்து கெஸ்ட் ஸ்பீக்கர், நல்ல அறிமுகமான பெரிய இவாஞ்சலிஸ்ட் மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டோம். அந்த மாதிரி நடத்திருக்கோம். ஆண்டவர் கிருபையில போன வருஷம் தேனியில இயேசு பண்ணையில
பெரிய ஒரு யூத் மீட்டிங்ல நாங்க தான் போய் நடத்திட்டு வந்தோம். ஓ, அப்படியா? 600 பேர் இருந்தாங்க. நாங்க ஒரு மினி பஸ் எடுத்து போய் எல்லாம் போய் நடத்திட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமா. அது மாதிரி ஊழியத்தின் ஆந்திரால போயிட்டு பெரிய யூத் மீட்டிங், அங்க ஒரு சிஎஸ்சி சபை ஒரு 7 சபை சேர்ந்து சரி ஒரு இடத்துல மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம டீம் தான் போயிட்டு 1 டே ஃபுல்லா அந்த ஊழியத்தை நடத்திட்டு வந்தோம். அதுல அநேக பிள்ளைங்க தொடப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. பட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க வாரம் ஏதாவது செய்யணும் அப்படி நினைப்பீங்களா? இல்ல உங்க ஏதாவது ஒரு ரோல் மாதிரி வச்சிருப்பீங்களா? எல்லாருமே எங்கேயா போய் பண்ணணும் அந்த மாதிரி வச்சிருப்போம். அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய இப்போ கொஞ்சம் இதாயிட்டுன்னா அநேக இடத்துல இருந்து ஒரு சிலர் எல்லாம் அழைப்பு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ கிராம ஊழியத்துக்கும் போறோம். அந்த மாதிரி நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. ஒரு சில சபையில இருக்கிற பாஸ்டர்ஸ் கூட சரி நாங்க இந்த ஊருக்கு போலான்றது, நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா நாங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பீக்கர்லாம் சப்போர்ட் என்ன மியூசிக் எல்லாமே கொண்டு போவோம். எல்லாம் கொண்டு போவோம். சரி சரி. அங்க சர்ச்சில் தானா ஓபன்? இல்ல ஓபன்ல தான், கிராமத்தை சந்திப்போம். வீடு வீடா சென்று எல்லாருக்கும் ஜபிக்கிறது, காஸ்பல் அறிவிக்கிறது, அந்த மாதிரி கிராம ஊழியமும். கிராமத்துக்குள்ள போனா ஏதாவது பிரச்சனைகள்லாம் நீங்க பண்றதுக்கு ஏதாவது தடைகள்லாம் அந்த மாதிரி பெரிய லெவல்ல வந்தது இல்ல. ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு சோர்ந்து போக கூடாது, அதெல்லாம் எதுவும் இது பண்ணிக்கிறது இல்ல. சரி சரி. இப்போ அடுத்த 2 days கழிச்சு கம்மிங் சாட்டர்டே கூட நாங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம். அதுக்கான ஆயத்த ஜபம் எல்லாம் போன வாரம் பண்ணோம். நல்ல ஜபத்தோட போவோம். எப்படி நிறைய பேர் இப்ப 100 பேர் சொல்றீங்க, அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறதா ஒரு செலக்டிவா தான் போவோம். நம்ம முக்கியமான மீட்டிங்க்கு எல்லாரும் இங்க கூடுறப்போ எல்லாரும் வருவாங்க. அது நான் எல்லாருக்கும் நாங்க ஒரு இன்சார்ஜஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஒரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு, இப்ப வில்லேஜ் மினிஸ்ட்ரினா ஒரு 3 பேரு டீம் ஹெட்டா இருப்பாங்க. நைட் பிரேயர்னா அதுக்கு இன்சார்ஜ் 3 பேரு. ஆஃப்லைன் மீட்டிங்னா அதுக்கு இன்சார்ஜ் 3 பேரு. வாலிபர் ஊழியர்களுக்கு இன்சார்ஜ் இருக்காங்க. அதே போன்று டெலிவரன்ஸ் மீட்டிங்கும் நம்ம இதுல இருக்கு. நம்ம குரூப்ல இருக்கிறவங்க ஒரு சிலர் நல்ல டெலிவரன்ஸ் பண்றவங்க இருக்காங்க. அதனால அந்த ஊழியமும் இங்க நடைபெறுது. ஒரு சில நேரத்துல இங்க வச்சிருக்கிறோம். அநேக வியாதியஸ்தர்கள், பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் இங்க வந்து அநேகர் விடுதலை ஆகி போயிருக்கிறாங்க. சாட்சி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி டெலிவரன்ஸ் மீட்டிங்கும் அதையும் நாங்க இப்போ ஒரு டிஃபிகல்ட் ஆச்சு. எல்லா சமய மக்களையும் ஒன்னா இணைக்கிறது. ஆமா, அது கடினமான இதுதான். ஏன்னா ஒருத்தர் ஒரு சபை பின்புலத்துல இருப்பாங்க, ஒரு சபையுடைய கோட்பாடுல இருப்பாங்க. சரி. அதனால ஆனா இங்க வந்த பிறகு எல்லாரும் காமனா தான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி எந்த இதுவும் யாரும் உயர்வாகவும் குறைவாகவும் யாரும் பாக்குறது இல்லை, நாங்க ட்ரீட் பண்றது இல்லை. அந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணீங்கல்ல? ஆமா ஆமா. அது என்ன மாதிரி செஞ்சீங்க? அது நாங்க எங்க ஹால்லயும் கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ்ன்னு வச்சோம். எல்லாரும் எல்லாரும் குடும்பமா வந்து ஃபேமிலியா முன்னால வந்து பாட்டு பாடணும். அது ஒரு நல்ல அனுபவம். அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து அனுப்பணும். அது மட்டும் இல்லாம இந்த கடந்த ஆண்டு நாங்க ஒரு ஆண்டவர் கொடுத்த ஏவுதலின்படி நம்ம வெளியே போய் பண்ணலாம். நம்ம கிறிஸ்துமஸ் நாள்ல காஸ்பல் அறிவிக்கிறது நல்ல ஒரு சான்ஸ். அது எல்லாருக்கும் நான் இது பார்த்து கொண்ட வியூவர்ஸ் கூட சொல்றேன், இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்துல யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. ஒரு சாண்டா கிளாஸ் ஒருத்தர் நம்ம செட் பண்ணிட்டா போதும், நல்ல வரவேற்பு. நாங்க முக்கியமான டவுன்ல, மார்க்கெட்ல, ரோட்ஸ்ல எல்லாம் போயிட்டு சாண்டா கிளாஸை வச்சுட்டு நாங்கள் நிறைய கேக்ஸ், சாக்லேட் வாங்கி நிறைய காஸ்பல் புக் வச்சு நாங்கள் ரோட்டில் நல்லா கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடிக்கொண்டு போயிட்டு அநேக இடத்துல நிறைய கடைகள் எல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா கிட்ட செல்ஃபிலாம் எடுத்துக்கினாங்க. எல்லாரும் ஆண்டவர் அறியாத ஜனங்கள்லாம். நல்ல வரவேற்பு. நல்ல ஈவினிங் ஆரம்பிச்சோம்னா 5-6 மணிக்கு நைட்டு 9:30 மணி வரைக்கும் தொடர்ச்சியா போனோம். ஒரு நாள் ரெஸ்ட், மறுநாள் போனோம். அந்த மாதிரி போனோம். அநேக இந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மாதிரி, போலீஸ் குவார்டர்ஸ் மாதிரி ஏரியால அங்க எங்களுக்கு நோக்கம் என்னன்னா, அங்க ஏதாவது ஒரு வீடு இருக்கும். எங்க மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்க, அவங்க ஒரு வீட்டுக்கு போவோம். சோ அந்த ஏரியா அப்படியே கவர் பண்ணிடுவோம். நாங்க கார் எல்லாம் தூரமா விட்டுட்டு அந்த ஒரு வீட்டுக்கு போறதுக்கு நடந்தே போவோம். பவனியா பாட்டு பாடிட்டே போவோம். வழியில எல்லாம் எல்லாருக்கும் இது கொடுத்துட்டே போவோம், ட்ராக்ட் கொடுத்துட்டே போவோம். அந்த ஒரு வீடு காரணமா வச்சு அந்த ஏரியாவை அப்படியே கவர் பண்ணிடுவோம். அதே போன்று அங்க ஒரு இடத்துல போனோம், ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் ஏரியால. அங்க ஒருத்தவங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அநேக வீட்டுல கூப்பிட்டாங்க. எல்லாம் ஆண்டவர் அறியாத ஜனங்க தான். பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு எங்களை ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அது எல்லாரும் குடும்பத்துக்கும் போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். அது அன்னைக்கு
நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே. அந்த மாதிரி எங்க ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க யார் யார் வீடு இருக்குதோ, இப்போ பொதுவா கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ்னா அந்தந்த பிலீவர்ஸ் மெம்பர்ஸ் அவங்கவுங்க சபையில அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்க. நாங்க அப்படி கிடையாது, ஒருத்தர் வீட்டுக்கு போவோம் ஒரு நாளைக்கு. அந்த ஒரு வீடு குறிக்கோளை வச்சுட்டு அந்த ஊரையே அந்த கிராமத்தையே அந்த தெருவே வந்து நாங்க கவர் பண்ணிடுவோம். அந்த ஒரு வீடு தான் எங்க ஆளுங்க சந்திப்போம். ஆனா அதுக்கு 4 மணி நேரம் எடுத்துருவோம் நாங்க டைம். அத ஒரு காரணமா வச்சு நல்ல நம்ம வீட்டுக்கே நம்ம ரெகுலரா அறிஞ்சவங்க வீட்டுக்கே போகாம மத்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு இது. அதனால இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நம்ம எல்லா கிறிஸ்தவங்களும் அதை நல்லா பயன்படுத்தலாம். அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த எதிர்ப்பும் வராது. நல்ல ஆண்டவருடைய பிறப்பை குறிச்சு அது பூமிக்கு வந்து ஜனங்களுக்கு செய்த நன்மை குறிச்சு நல்லா சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அது. அதனால அது நாங்களும் காத்து கொண்டிருக்கோம். இந்த வருஷமா டிசம்பர் வந்தா ஃபுல்லா ஆண்டவருக்கு சுத்தமான அந்த 25 டேஸும் போலான்ட்டு பிளான் பண்ணிருக்கிறோம். அப்படியாது ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக எல்லாருமே கட்டுக்குதா. ஆமா ஆமா, இன்னும் நிறைய வந்தாலும் நீங்க இது பண்ணிக்கலாமா? இன்னும் வேற ஆட்கள் தாராளமா வந்தா சென்னை தாம்பரம் பக்கத்துல எங்க ஃபெலோஷிப் வரவங்க எல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் வராங்க. அதுல யார் வந்தாலும் அங்க ஊழியம் செய்யலாம். எல்லாரும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த எந்த விதமான சபை பாகுபாடு கிடையாது, எந்த வேற்றுமை கிடையாது. நல்ல எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு நல்ல இது ஒரு பிளாட்ஃபார்ம். நல்லா வந்தாங்கன்னா அவங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சூப்பர். அது மாதிரி நிறைய கிராம ஊழியங்களும் போறீங்க. ஆமா. சோ இது யார் உங்களை கூப்பிட்டா நீங்க டீமா போயிருவீங்களோ? ஆமா, டீமா போயிடுவோம். அந்த மாதிரி டீமா போயிடுவோம். ஒரு சில சபையில மெசேஜ் கொடுக்க கூப்பிடுவாங்க, நாங்க ஒரு சிலர் அனுப்பி வைப்போம். சரி, நீங்க இந்த வாரம் போங்க, அடுத்த வாரம் அவங்க போங்கன்னு அந்த மாதிரி ஒரு சில சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண அனுப்பி வைப்போம். அதுவும் பண்றோம். இதுக்கான பொருளாதார தேவைகள் எப்படி சந்திக்க உங்களுக்குள்ளேவா? எங்களுக்குள்ளே தான். நாங்க பெரிய லெவல்ல இது பண்றது இல்ல. சரி, ஏதோ கொஞ்சம் கட்டாயம் கிடையாது இது. மாதானா ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட் கொடுக்கறத வச்சு அந்த மாதிரி பண்றோம். அந்த அமௌண்ட் கொஞ்சம் பெரிய லெவல்ல சேர்ந்தா கடந்த ஆண்டு கூட மயிலாடுதுறை பக்கத்துல தரங்கம்பாடின்ற இடத்துல ஒரு பெரிய 3 நாள் கன்வென்ஷன் மாதிரி நடத்தணும். கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணோம். அது கிட்டத்தட்ட 1500 பேர் கிட்ட வந்தாங்க அந்த இடத்துல. ஆண்டவர் அறியாத ஜனங்க. அதுல சுமார் 18 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அங்க லோக்கல் சர்ச்சில் கனெக்ட் பண்ணி பண்ணோம். அந்த சபையில சேர்க்கப்பட்டாங்க. அது பெரிய சந்தோஷம். அது சூப்பர். அருமையா உங்க ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் எல்லாத்தையும் எல்லா சர்ச் ஆளுக்களையும் எந்த டாக்டரேட் வேறுபாடு சபை வேறுபாடு எடுத்துட்டு இருக்கோம். என்னை மாதிரி உங்களை பாக்குறது ஒரு சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு செய்வாராக. பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து கடைசி காலம், உலகத்தின் அறிகுறி வேதத்துல சொல்லப்பட்டது போல கடைசி காலத்துல யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மனுஷருக்கு விரோதமா மனுஷர்கள் எழும்புற காலம் இது. அதனால இந்த காலத்துல நம்ம வந்து எந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள முக்கியமா எந்த விதமான கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம குற்றம் சொல்லி குறை சொல்லி அப்படி நேரத்தை வீணாக்காத படிக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சகோதரர், நம்ம எல்லாம் ஒரே எஜமானுக்கு ஒரே தோட்டத்துல வேலை செய்யறோம். அதனால நம்ம அந்த பாகுபாடெல்லாம் இல்லாம இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக ராஜ்யத்தை கட்டி எழுப்புறது நம்ம நோக்கமா இருக்கணும். அப்பதான் நம்ம எழுப்புதல் வந்து நம்ம தேசத்துல இருந்து எழும்போம். அதனால இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோம், ஐக்கியப்பட்டு. இங்க நாங்க ஒரு ஃபெலோஷிப் சின்ன லெவல்ல பண்றோம். இது பாக்குற வியூவர்ஸ் வந்து நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் சபை பாகுபாடு இல்லாம, நீங்க வேலை செய்யற இடத்துல காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க நீங்க ஒரு 10 பேரை 5 பேரை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டும் பயன்படுத்துவார். நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தான் இதா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி ஆண்டவர் உங்களை கொண்டும் இதே கொண்டு ஊழித்து இப்போ நாங்க மட்டும் இல்லை, இது பாக்குற வியூஸ் எல்லாரும் செய்யலாம். அவங்கவுங்க பகுதியில, உங்க மாவட்டத்துல நீங்க எல்லாரும் சபை பாகுபாடு இல்லாம எல்லாரும் சேர்ந்து, இது வந்து எந்த சபைக்கு விரோதமாகவும் ஊழியம் கிடையாது. இது வந்து சபை பாகுபாடு இல்லாம இருக்குது. அதனால இந்த மாதிரி ஊழியர் செய்யறதுக்கு நீங்க தாராளமா முன் வரலாம். ஆண்டு ராஜ்யத்தை கட்டி எழுப்பலாம் நம்ம. ரொம்ப நன்றி. நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகா உங்களுடைய சாட்சி அனுபவங்களையும் ஊழியத்தையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.